குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டெக்னிக்கல் தெரிந்து ட்ரேடிங் செய்யவும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாடா ஸ்டீல். எஸ், டாடா ஸ்டீல். இந்த ஸ்டாக் ஏன் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 இயர்ஸ் பிரேக் அவுட். ஜூன் 2021 ஜூலையில் இந்த லெவல் வந்திருக்காங்க. 147. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப இந்த வருஷம் 2024 மார்ச்சில் பிரேக் அவுட் ஆகிருக்காங்க. ஸோ இது மார்ச்சில் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 19 to 20% வரைக்கும் ஹை போயிருக்காங்க. திரும்ப இந்த ரிசல்ட், எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோடனே ஒரு பெரிய ஃபால், இந்த 19% வித்தின் சிங்கிள் டே ஃபால் ஆச்சு. ஸோ சிங்கிள் டே ஃபால் ஆகிட்டு இந்த ஸ்டாக்கோட குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக இறங்குறதுக்கு பாசிபிளே இல்லைன்ற மாட்டோம். மார்க்கெட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண நெக்ஸ்ட் டேவே திரும்பவும் இந்த ஸ்டாக் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ திரும்ப பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கு ஹைலி ஒரு புது நியூ ஹையை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்குது. பிகாஸ் இட் இஸ் அ ஆல் டைம் பிரேக் அவுட். ஸோ இது வந்து ஒரு 3 இயர்ஸ் பிரேக் அவுட்ன்றதுனால கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு புது ஹையை ரீச் பண்ணுறதுக்கு ஹைலி பாசிபிள். அதே போல் நமக்கு டாடா ஸ்டீலை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். டாடா ஸ்டீல் வந்து ஆல்ரெடி 1500க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஒரு ஸ்டாக் தான். இதில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ரெகுலராக எந்த அளவுக்கு போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா, இது லாஸ்ட் டைம் பிரேக் அவுட் ஆன இடம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 41 ருபீஸில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா 41 ருபீஸ்லேருந்து ஒரு கண்டினியூஸ் ரேலி கொடுத்து கிட்டத்தட்ட 248% வெறும் 7 மாதத்தில் 248% வரைக்கும் ஹை போயிருக்காங்க. ஸோ சேம் இங்கேயும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 இயர்ஸ் ஒரு நல்ல ஒரு மந்த்லி பிரேக் அவுட் ஆகிருக்கு, இயர்லி பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு ஸ்மால் ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சா கூட ஒரு 33% வரைக்கும் மிக விரைவில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சீக்கிரம் ரீச் ஆகிடுவாங்க. ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ரீடெஸ்ட் பண்ணிட்டு இப்போ ஆல்ரெடி ஒரு 19% மேலே தான் இருக்காங்க. ஸோ இன்னமும் இது வந்து ஒரு 20% to 30%, ஈவன் 50% போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டாக் தான் இது, இந்த டாடா ஸ்டீல். ஸோ இப்படி டெக்னிக்கல் தெரிஞ்சு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்கள் ரிஸ்க் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இப்போ இதுக்கு இங்கே வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த மந்தோட 173 ஓப்பனிங் இருக்குல்ல, ஓப்பனிங் வேல்யூ 173.25. ஸோ இந்த மந்த் எவ்வளோ ஏறி இருக்கோ அது மட்டும் நம்ம ரிஸ்க் எடுத்தாலே போதும். ஒரு 7% ரிஸ்கில் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வாங்கணும்னு தோணுதோ ரிஸ்க் ரிவார்ட் தனியாக ஒரு சாப்டர் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் ரிஸ்க் பேஸ் பண்ணி எவ்வளோ குவான்டிட்டி வாங்கணும்னு தோணுதோ வாங்குங்க. ஸோ டெக்னிக்கல் தெரிந்து ட்ரேடிங் செய்யவும். டுடே அவர் பிக் இஸ் டாடா ஸ்டீல். தேங்க்யூ. இது போன்ற மேலும் பல அப்டேட்ஸ்களை பற்றி தெரிந்து கொள்ள ட்ரேட் வித் அருண்ஸ் டெக்னிக்கல், ட்ரேட் வித் அருண்ஸ் டெக்னிக்கல் இந்த சேனலை ஃபாலோ செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் டவுட்டுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். தேங்க்யூ.